மதுரை வந்து இன்ன வரைக்குமே வந்து தமிழ்நாட்டு அரசியலே ஒரு கதி கலங்க விட்ட ஒரு எஸ். மாநாடுன்னு ஆமா, சொல்லலாம். ஆமா, ஆமா. திருச்சியில எத்தன பேர் சார் வருவாங்க? உங்க எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? இல்ல அது சொல்ல முடியாது. பல லட்சங்கள் தான். ஓகே, 25,00,000 அப்படின்றபோது டார்கெட் போட்டா கூட அதுக்கு மேலேயே வரதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஓகே. நான் மதுரைய உடை அ அதாவது மதுரையை விட வந்து திருச்சி பெரிய பிளேஸ் உங்களுக்கு. நான் சர்க்கிள் சிட்டிங்கிறதுனால. சிட்டி ம், ம், பெருசு. அப்போ அங்கே நீங்க போட்டோம்னா கிட்டத்தட்ட இந்த சைடு இது பூரா உள்ள வந்துருவேன். ம், ம், திருச்சி, மாயவரம், சீர்காழி, சிதம்பரம்னு போனா இந்த பக்கம் சேலம், வேலூர், கோயம்புத்தூர், ம். இந்த பக்கம் மதுரை, திருப்பதின்னா சவுத் ஜோன் ஃபுல்லாவே திருச்சிக்கு வந்துருவாங்க. ஓகே, ஓகே. அப்ப ம். நீங்க இத்தன லட்சம் பேர் தான் வருவான்னு நீங்க வந்து கவுண்ட் பண்ணவே முடியாது நீங்க. முடியாது. ம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2,00,000 பேர் வருவான்னு எதிர்பார்ப்பீங்க. அவன் 10,00,000 பேர் வந்துருவான். ஆ, ஆ. ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க அத. ஓகே, ஓகே. அதனால இந்த மாநாடு வந்து ஒரு பெரிய ஒரு வந்து டார்கெட் தான் ம். விஜய்க்கு. ஓகே. எந்த அளவுக்கு அவர் பயங்கர ரீச் பண்ண முடியும், செய்ய முடியும்னு. செயல்படுத்திட்டார்ன்னா, நீங்க மதுரை மாநாட்ட விடலாம் திருப்பி ஒரு மாரியான மிகப்பெரிய ஒரு மாஸ வந்து காட்டுறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கும். ஓகே. ஒருவேள அந்த மாநாடு சக்சஸ்ஃபுல்லா ஏன்னா விஜய் வந்து பிரச்சார கூட்டத்துல அவரு சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காரா இல்லையாங்கிறது வேற. மாநாடுல 100% சக்சஸ் ரேட் வச்சிருக்காரு. நடத்தின 2 மாநாடுமே பிளாக் பஸ்டரான எஸ், எஸ். அவ்ளோ சூப்பரா நீட்டா நடந்து முடிஞ்ச மாநாடுகள். ஒருவேள திருச்சியில நடந்துட்டாருன்னா, அவருடைய வோட் பெர்சன்டேஜ் எங்க எத்தன மடங்கு சார் அதிகமாகும்? அதான் இப்பவே சர்வேல 2வது பிளேஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 20% மேல இருக்கிறது மாரி ஒரு தகவல் ம். வந்துகிட்டு இருக்கு. அது மேல இன்கிரீஸ் வந்து ஆயிட்டு தான் இருக்கு இப்போதைக்கு உள்ள ம், நிலவரப்படி. ம். பட் அந்த மாநாடு இப்ப நீங்க சொன்னீங்க பிரச்சாரத்தில கூட சுமாரா தான் இருக்குன்ட்டு. பட் இல்ல பிரச்சாரத்திலயும் நீங்க வந்து அவரு ஒரு சிறப்பான செயல்பாட தான் பார்க்க ம், முடியுது. ம். பட் அவர் வர்ற கூட்டத்த வந்து தானா சேர்ற கூட்டம். ஓகே. நீங்க அத பணம் கட்டுப்படுத்த குடுத்து முடியுது. ம். சேர்க்கல. பணம் குடுத்து பெட்ரோல போட்டு வண்டி வாடான்னு சொல்லல. அவன் பெட்ரோல போட்டு ம். சாப்பிட்டுக்கிட்டு வந்துட்டு அவன் பாட்டுக்கு வந்து ஒரு என்ன சொல்றேன்னா தூள் கிளப்பிட்டு போறாங்க. ஓகே. ம். பட் இங்கேயும் வந்து நீங்க கட்டுப்படுத்த முடியாது. ம். அது பார்க்கணும். அது எப்படி வழிமுறைத்த பண்றாங்கன்னா, இவர்களுடைய ஆதரவுல தான் பண்ண முடியுமே தவிர, தனிப்பட்ட ஒரு மனிதன் மட்டுமே நான் இப்படிலாம் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது.